இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது மார்ச் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய ஜோதிடர்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக நல்ல வாரமாக அமையப் போகிறது. சந்திரபலம் மிகுந்து இருக்கக்கூடிய வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம். இந்த வாரம் தொடங்கும் போது சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் இருந்து அப்புறம் 2ஆம் இடத்திற்கு வந்து உச்சபலம் பெற்று 3ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருந்து 4ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெறுவதாக இந்த வாரத்தில் அவருடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு மன நிம்மதி, சுகம், சந்தோஷம், எடுத்த காரியங்களில் ஜெயம், பண வரவு, முன்னேற்றம் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலன் இதெல்லாம் தாராளமாக இருக்கிறது. நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயபாவத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடந்த வாரம் சொல்லியிருந்தோம். அந்த நிலை அப்படியே தொடர்ந்தாலும் கூட சந்திரபலம் இருக்கிறதுனால, அவர் 4ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒன்றை நோக்கி நீங்கள் பயணப்பட்டு கொண்டிருப்பீங்க. ஏதாவது ஒன்றை படிக்கணும், நம்ம செய்யணும், சேர்க்கணும், வாங்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால அதை நோக்கியே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அது வெற்றி பெற்று தரும்போது, அதில் காரிய ஜெயம் உண்டாகும்போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அப்போது ஒரு இலக்கோடு பயணிக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. அப்படி இல்லை, ஓய்வு நேரம் அதிகமாக இருக்கிறது, சில பேர் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் 12ஆம் இடம் வேலை பார்க்கும். அங்கே சுக்கிரன் உச்சபலத்தோடு வேறு இருக்கார், சனி சூரியன் இருக்கிறதுனால தேவையில்லாத பழக்க வழக்கங்களோ, செலவுகளோ, கேம்பிளிங் போன்ற விஷயங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தொடர்பில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 11 வேறு ராகு இருக்கார். அப்போது நீங்கள் உங்களுக்கான பாதையை சரியாக வகுத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பயணிக்க தொடங்கிவிட்டால் காலை நேரத்திலேயே இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சார், மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா, இல்லை உங்க கவனமா இருக்கணுமா? ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாகத்தான் அமைய போகிறது. உங்களுடைய ராசியாதிபதியோடு சேர்ந்து பாக்யாதிபதி சூரியன் இவங்கெல்லாம் 11ஆம் இடத்துலையும், 10ல் செவ்வாய் ராகு புதனும் இருக்கிறாங்க. 11ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 26ஆம் தேதி அன்றைக்கு மீனத்திலிருந்து மேஷத்துக்கு சுக்கிரன் பயிற்சியாகி வரப்போகிறார். அப்படி 12ல் சுக்கிரன் வந்தாலும் கூட உங்களுக்கு அதனால் பெருசாக தீங்கு எதுவும் கிடையாது. அந்த சுக்கிரன் உங்களுக்கு பலன்களை கொடுத்து கொண்டு தான் இருப்பார். இன்னமும் சொல்லப்போனால் நல்ல உறுதியையும் நல்ல தைரியத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய வாரமாக இந்த வாரமானது இருக்கும். சந்திரபலமும் சாதகமாக இருக்குது, 2ல் குரு இருக்கார், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு நேரடியாக நற்பலன் தரக்கூடிய நிலை இல்லை அப்படின்னு நம்ம கருதலாம். அப்போது அந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது, சுக்கிரன் உச்சபலத்தோடு 11ல் அப்புறம் 12ஆம் இடத்திற்கு வர்றது, இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், பருவ வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாலினத்தவர் மேலே அதிகமான நாட்டம், ஈடுபாடு உண்டாகும். தீய பழக்க வழக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு அது அதிகமாகும். தீய வழியில் பொருளை ஈட்டணுன்ற எண்ணம் இருந்தாலும், அதை செய்து கொண்டிருந்தாலும் அதில் இன்னும் தீவிரம் அதிகமாகும். இதை மட்டும் நீங்கள் இந்த காலத்தில் தவிர்க்கணும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. பணவரவு, கல்வி, உத்தியோகம், ஒவ்வொரு நாளின் கடமைகள், காரியங்கள்லாம் சிறப்பாக செய்கிறது, எல்லா நல்ல பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சார், ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருந்தாலும் குறிப்பாக அவங்க எந்த விஷயத்தை தவிர்க்கணுன்றத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மிதுன ராசி என்பவர்களுக்கு அற்புதமான பலன் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. சந்திரபலம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து ராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையை பெறுகிறாரு. கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேர்வு எழுதக்கூடியவர்கள்லாம் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளவு சிறப்பாக நீங்கள் அதை எழுதி முடிப்பீங்க. நேர்முக தேர்வுலாம் சிறப்பாக அட்டன் பண்ணி வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. சுயதொழில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க வந்து அதில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும். திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வத்து வரன் அமையக்கூடிய யோகமானது இருக்கிறது. வெளியூர் பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும். பெரிய செலவுகள் செய்து செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய அம்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது.
அனைத்து விதத்திலும் இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்றுனா ராசியில் குரு சஞ்சரிக்கிறது மட்டும்தான். அப்போ நீங்கள் வந்து எதை செய்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். அது வந்து பிரபல்யமாகும், எல்லாருக்கும் தெரிய வரும், எல்லாரும் பாராட்டுற மாதிரி, எல்லாரும் மெச்சிக்கொள்கிற மாதிரி இருக்கலாம் நல்ல வழியில் போகும்போது. குரு ராசியில் இருக்கும்போது சின்ன சின்ன தவறுகள், உங்களை அறியாமல் கோபத்தில் பேசக்கூடிய பேச்சு அது கூட பெரிதாக்கப்படலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடு மட்டும் கொண்டீர்கள் என்றால் இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சார், மிதுன ராசி நேயர்கள்ல யார் யாருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றத ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் சார். பவானி வேலூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 24/8/2003 பின்னிரவு 2:29 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, கல்லூரி தேர்வுகள் சிலவற்றில் நான் இன்னும் வெற்றி பெறவில்லை. அவற்றை எப்போது முடிப்பேன்? பிகாம் படிப்புக்கு ஏற்றவாறு நான் எத்தகைய வேலையை தேடலாம்? மேற்கொண்டு படிக்கலாமா அல்லது திருமணம் செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க. ஜாதகர் திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் மிதுன ராசியில் பிறந்திருக்காங்க. லக்னமும் மிதுனமாகவே இருக்கிறது. மிதுன லக்னம், மிதுன ராசி. இப்போ கல்வி, வேலை, திருமணம் இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டிருக்காங்க. கல்வியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதாவது வந்து அரியர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, இன்னும் கிளியர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த கல்விக்கான அம்சம், நீங்கள் மிதுன லக்னம் போது லக்ன அதிபதியே புதன் தான், 4ஆம் அதிபதியும் புதன் தான். அந்த புதன் வந்து 4ஆம் இடத்துலையே உச்ச பலத்தோடு சஞ்சரிக்கின்றார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கல்வியில் பிரச்சனையே வரக்கூடாது. நீங்கள் வந்து டபுள் ப்ரமோஷன் வாங்குற மாதிரி, சென்டம் எடுக்கிற மாதிரி ரொம்ப நல்ல ஈஸியாக வந்து அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் உங்களுடைய லக்னத்திலே சந்திரன் இருக்காரா, அதோடு சனியும் சேர்ந்திருக்கார். அந்த சனி வந்து பாக்யாதிபதி என்ற ஒரு நிலையில் அஷ்டமாதிபதியாகவும் அவரே இருக்கார். சனி சந்திரனுடைய சேர்க்கை லக்னத்தில் ஏற்படுகிறது. அதன் பிறகு உங்களுடைய லக்னத்திற்கு 3ஆம் பாவத்தில் சூரியன், குரு, சுக்கிரன்னு சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு என்ன ஆகுன்னா, ஒன்று சில சமயத்தில் குழப்பத்தில் இருப்பீங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். படிக்க உட்காரும்போது கூட வந்து நிறைய டைம் நீங்கள் படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாலும் கொஞ்ச நேரம் தான் உண்மையிலே படிச்சிருப்பீங்க. ஏதோ தேவையில்லாத எண்ணங்கள் அப்போல விஷயங்கள் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து லக்னத்தில் சனி சந்திரன் சேர்றதுனால, அந்த சந்திரனும் ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால. லக்னத்திற்கு 3ஆம் பாவத்திலே சூரியனோட குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ். பார்த்துக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம், இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒத்தி போடுறது. அந்த பயம் வந்து இருக்காது. ஐயோ நம்ம படிக்கணுமே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. ரொம்ப தைரியம், ஓவர் கான்ஃபிடென்ஸ், எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு இது படிக்க முடியாமல் போகுது. ஆனால் புதன் வந்து உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும், வேலைக்கு சேர முடியும். அப்போ என்ன மாதிரி வேலை அப்படின்னா, 10ஆம் அதிபதி குருவாக இருக்கார். அந்த குரு சூரியனோடவர் சேர்ந்துருக்கார். நீங்கள் சிறந்த நிர்வாகியாக இருப்பீங்க. நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சிறப்பாக வரும். நீங்கள் பேங்கிங் சைடில், இன்ஸ்டியூஷன், ஸ்கூல், காலேஜ் இந்த சைட்லலாம் வந்து ஜாப் ட்ரை பண்ணலாம். லக்னம் வந்து புதனோடதாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே போனால் கூட அதில் ஒரு நீங்கள் ஹெச்ஆரா, டீம் லீடராக, மேனேஜராக அப்படி வரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ உத்தியோகம் அப்படி இருக்கும். திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறது, எந்த கிரகமும் இல்லை. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் சுத்தமாக இருக்குது, எந்த ஒரு தோஷமும் திருமண சம்பந்தமாக இல்லை. ஆனால் குரு சுக்கரனுடைய சேர்க்கை, சனி சந்திரனுடைய சேர்க்கை இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த திருமணம்னு சொல்லக்கூடியதில் நீங்கள் வந்து முடிவு பண்ணக்கூடாது. சனி சந்திரன் சேர்ந்தாலே நீங்கள் முடிவு பண்ணி ஓகே சொல்லி கடைசி நேரத்தில் திரும்ப பேக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன், இது எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் முடிவெடுப்பீங்க. அது கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தால் கூட பரவாயில்ல. சில பேர் வந்து இப்போ நீங்கள் கிடையாது, இந்த சேர்க்கை இருக்கக்கூடியவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வந்து நான் தப்பாக சூஸ் பண்ணிட்டேன், இது எனக்கு சரியாக வராது, நான் கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த 7ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால திருமணம் அமையும், திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் அதில் வந்து நீங்கள் அந்த திருமண விஷயத்தை முடிவு பண்ணாமல் இருக்கணும். இப்போ தசை என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது, நீங்கள் ராகுடைய திசையில் பிறந்தீங்க. குரு தசை பூர்த்தியாக இப்போது சனி தசை நடந்து கொண்டிருக்கு. சனி தசையில் இப்போ நடக்கிறது புதனுடைய புக்தி. அப்போ இப்போ நீங்கள் சனி புதன் அப்போ படிப்பை வந்து இப்போ கண்டினியூ பண்ணுவீங்க. அப்புறம் சனியில் கேது புக்தி வரும். அப்போது படிச்சுட்டு அதுக்கு உண்டான ஒரு வேலையில் போய், கேது 6ல் இருக்கார், வேலையில் போய் சேருவீங்க. அந்த சனி தசையில் சுக்கிர புக்தி அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வருகிறது. அப்போது கல்யாணம் நடக்கும். சார், இந்த நேயர் வந்து படிப்பு, வேலை, திருமணம் பற்றின கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ரொம்ப விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எல்லா பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு தன்னுடைய பிள்ளை நன்றாக படிக்கணும் அப்படின்றது. அதில் ஒரு சில பெற்றோர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். நல்லா படிச்சுட்டு இருந்த என் குழந்தை திடீர்னு வந்து சரியாக படிக்கிறது இல்லைன்னு. இதுக்கு ஜாதக ரீதியான காரணம் கிரகங்களினுடைய சேர்க்கை தான். உதாரணமாக இப்போது 4ஆம் இடம் நன்னா இருந்தால்
வித்யாஸ்தானம், கல்விஸ்தானம் நல்லபடியாக படிப்பாங்கன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த நேரே எடுத்துக்கலாம். இப்போ இவருக்கு வந்து 4ல் புதன் உச்சபலத்தோடு இருக்கும்பொழுது நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னார். ரொம்ப சூப்பராக படிக்கணும், கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்கணும், அதற்குரிய தன்மை அத்தனையுமே இருக்கிறது. லக்னாதிபதியும் புதன், 4ஆம் அதிபதியும் புதன் உச்சபலத்தோடு இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறது. அதே மாதிரி 3ல் போய் ஒரு சூரியன் சுக்கிரன் சேர்க்கையெல்லாம் இருக்கும்பொழுது எழுத்து திறன் என்பதும் உண்டு. எழுதுகின்ற திறன் அப்படிங்கிறது கூட குரு வேற இருக்கார் சொல்லிட்டார். இப்போ இதெல்லாம் இவ்வளோ அம்சத்தோடு இருக்கும்பொழுது நல்ல திறமைசாலியான ஒரு குழந்தை தான். பெண்ணா? ஆனால் பெண் நல்ல திறமைசாலியான ஒரு பெண் தான். அதனால் அந்த என்ன பிரச்சனை அங்கே ஏன் அரியஸ் வைக்கிறான்னு கேட்டால், இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸையும் தாண்டி கான்ஃபிடென்ஸுங்கிறது ஒரு விஷயம், அதையும் தாண்டி சோம்பேறித்தனம். சந்திரன் சனி சேர்க்கைன்னு சொல்லிட்டார் இல்லையா? சந்திரன் சனி சேர்க்கை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தை ஏன் சாப்பாருன்னா சனி திசை ஆரம்பிச்சுடுத்து. ராகு திசையில் பிறந்து குரு திசையில் நல்லா தான் போச்சு, நல்லா சூப்பராக இருந்திருப்பாங்க. ஆனால் சனி திசைன்னு வந்த உடனேயே அந்த சனி தன்னுடைய வேலையை காண்பிக்கிறது, லேசினஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி நன்றாக இருக்கிறார். ஆனால் இவங்க லக்னாதிபதியே சுகஸ்தானத்திலும் இருப்பதால், அதாவது 4ஆம் பாவத்தில் இருக்கிறதால இவங்க சுகத்தை மட்டுமே நாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பொண்ணு சுகவாசியாக இருக்குது. இப்போ அந்த சோம்பல் தன்மையை சனி கொடுக்கிறார். அதே சனிதான் உழைக்கின்ற திறனையும் கொடுக்கிறார்னும் பொழுது நம்ம எதை எடுத்துக்க போகிறோங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ இதை யார் கைட் பண்ணுறது? த பேரண்ட் ஷுட் கைட் திம். கரெக்டாக அப்பா அம்மா அவங்கள கைட் பண்ணணும். என் குழந்தைய நான் சுகமாக வளர்க்குறேன், என் பொண்ணு எனக்கு மகாராணி, எல்லாருக்குமே மகாராணி தான் அவங்கவுங்க குழந்தைகள், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மேலே மேலே சுகத்தை கொடுத்து அவங்கள கொண்டு போய் கீழே தள்ளிடாதீங்க. நம்ம சொல்கிறது அதுதான், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ். யாருக்கு தேவை என்பது இருக்கிறதோ அவங்க தான் உழைக்க ஆரம்பிப்பாங்க. தேவை இல்லைன்னா அவங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பா. அப்போ அந்த தேவையே அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோமா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செலவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஒரு பிகாம் படிக்கிற காலேஜில் நான் அரியஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவிற்கு அது முன்னேற்றத்தை தரும் இல்லையா? யோசிக்கணும் இல்லையா? அப்போ அதில் நல்லா நான் படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்ற எழுத்து திறன் என்பது இருக்கிறது, புரிந்து கொள்ளக்கூடிய திறன் என்பது இருக்கிறது. 2ஆம் பாவாதிபதி சந்திரன் லக்னத்திலே உட்காந்துட்டு இருக்கார், திருவாதிரை நட்சத்திர சாரம் வாங்கிட்டு இருக்கார். ராகுங்கிறது வந்து எல்லா விஷயத்திலையும் அனலைஸ் பண்ணக்கூடிய திறனை தரும். ஏன் எதற்கு எப்படின்னு கொஸ்டின் போடக்கூடிய திறனை தரும். எல்லாத்தையும் எதுக்கு எடுத்தாலும் மொபைல் வச்சுட்டு மீடியா இன்ட்ரெஸ்ட்லாம் போகாமல் அழகாக அந்த மீடியாவை கூட எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஒரு சாட் ஜிபிடிங்கிறது ஒன்று இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னும் பொழுது உன்னுடைய கொஸ்டின்ஸ்க்கு நீ ஆன்சர் அதில் தேடலாம். அதை தேடி நீ இப்போ உட்காந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாலே இந்த குழந்தை நல்ல முன்னுக்கு வர முடியும். சனி திசை இருந்தாலும் சனி திசையில் புதன் புக்தின்னு வரும்பொழுது புதன் வந்து நல்ல சப்போர்ட்டிவான பிளானெட்டு தான். அடுத்து கேத்து வந்து பண்ணாது, அப்புறம் சுக்கிரனில் கல்யாணம் பண்ணலாங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டார். கேத்து 6ல் இருக்கார் அப்படின்னு வரும்பொழுது இந்த லேசினஸ்னாலே என்ன ஆகும்னு பார்த்தா உடல்நிலையில் பிரச்சனையை தரும். அந்த பொண்ணுக்கு கேத்து 6ல் இருக்காருன்னு சொல்லியிருக்கார். அப்போ உடல்நிலை என்ன ஆகும்? திரும்ப இந்த லேசினஸ் உட்காண்டு சோம்பல் தன்மையோடு இருக்கும் பொழுது உடம்புல பிரச்சனைங்கிறது வரும். அப்புறம் எல்லாமே பிரச்சனை ஆகிடும். அது மாதிரி கொஞ்சம் யோசிச்சு அழகாக அந்த சோம்பல் தன்மையை விட்டொழித்தாலே போகிறோம். நல்லா படிக்கணும், உழைக்கணும், நமக்கு தேவைங்கிறது இல்லை, கமிட்மெண்ட்டுக்குள்ள இல்லை. அப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணி படி, என்ஜாய் பண்ணி அதை கிளியர் பண்ணணும்னு நினச்சிக்கோ. சுக்கிரபுக்தி வரும்பொழுது நல்ல திருமணம்ங்கிறது நடந்துடும். இப்போ அந்த கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து நான் மேற்கொண்டு கல்வி தொடரட்டுமா இல்லை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு சொன்னால் உன்னுடைய இந்த யூஜியை நீ அழகாக கிளியர் பண்ணுறதுக்கு பாரு, பண்ணிவிட்டு அழகாக உன்னுடைய சுறுசுறுப்போடு செயல்படு, எல்லா விஷயங்களையும் நாலேஜை வளர்த்துக்கோ. நீ ஒரு பெரிய குடும்பத்தில் நல்ல ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அழகாக நீ கல்யாணம் பண்ணிட்டு போகிற. அடுத்த வருஷம் எப்போ வருதுங்கிறதையும் டைம் சொல்லிட்டார். சுக்கிரபுக்தியில் நல்லபடியாக திருமணம் நடக்கும், நல்லபடியாகவே நீ வாழ்வாய். ஆனால் சோம்பல் தன்மை அப்படிங்கிறது தான் உன்னுடைய முதல் எதிரி. அதுலேருந்து விலகிட்டேன்னா நல்லா இருப்பேமான்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். சார், ஒரு அழகான விளக்கத்தின் மூலமாக இந்த ஜாதகக்காரருக்கு நீங்க புரிய வச்சிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்லை எப்படி இருக்க போகுது? கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் இப்போ வாரம் தொடங்கும் போது உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை கடந்து சரி பண்ணி மீண்டு வரத்துக்கான ஒரு பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தில் ஏறக்குறைய சந்திரனோடு சேர்ந்து இருக்கும்போது 6 கிரகங்கள் கூட உங்களுக்கு இருந்தது கடந்த காலத்தில். அப்புறம் ஒவ்வொரு கிரகமாக 9ஆம் இடத்திற்கு வந்தது. இப்போது 9லிருந்து 10ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வரப்போகிறார் இந்த வாரத்தில். அப்படி வரும்போது உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலையிலலாம் உங்களுக்கு வந்து இன்வால்மெண்ட் வரும். நல்ல ஒரு விரும்பி ஈடுபாட்டோடு நீங்கள் அதை செய்வீங்க. ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு நான் அந்த கடனை அடைச்சி முடிச்சிருவேன், நான் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நான் மீண்டு வந்துடுவேன், நான் இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ணி காட்டுவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வரப்போகின்றது.
அதனால் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வேலை பளு இல்லை அந்த இடத்துல உங்களுக்கு பெருசாக மரியாதை இல்லை அப்படின்ற விஷயத்தினால இந்த வேலையை விட்டுடலாம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க கூட சேலஞ்சிங்காக எடுத்து செஞ்சு காமிச்சு, நான் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன், எனக்கு இதுக்கான இன்க்ரிமெண்ட் கொடுங்க, ப்ரமோஷன் கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நிலைக்கு போகக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் இருக்குது. சார், ஒரே வரியில சொல்லிட்டீங்க, கடக ராசினர் இந்த வாரம் நல்ல விஷயங்களை நோக்கி போக போறாங்க அப்படின்னு. தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? சிம்மராசி என்பர்களுக்கு ஏதோ ஒரு கட்டுக்குள்ளே இருந்த ஒரு நிலையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஏன்னா ராசியாதிபதி தான் ரொம்ப முக்கியம். அவரே அஷ்டமத்தில் இருக்கார், சனி பகை கிரகத்தோடு சேர்ந்து இருக்காருன்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தடையாக இருக்கும், ஒரு இருளில் இருக்கிற மாதிரி, சுதந்திரம் இல்லாமல் இருக்கிற மாதிரியான நிலை உங்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் செவ்வாய் 7 இருக்கிறதுனால ஏதோ ஒரு தைரியத்தில் வண்டி ஓடுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த சுக்கிரன் 9ஆம் இடத்திற்கு வர்றது அப்படின்றது உங்களுக்கு நல்லது. அடுத்து அவர் வந்து 9ஆம் இடத்திற்கு வந்தார்னா 10ற்கு வருவார், ஆட்சி பலம் பெறுவார் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து தன்னம்பிக்கை இழந்திருந்து அதிலிருந்து மீண்டு வருவீங்க. உங்களுடைய தைரியம் வந்து உங்களுக்கு துணையாக இருக்கும். நல்ல உங்களுடைய உதவி கிடைக்கும். கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் குறிப்பாக ஆண்களுக்கு வந்து மனைவியுடைய துணை வந்து இப்போது ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். மனைவி தான் உங்களுடைய பலமே, அவங்க தான் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்து 2 பேரும் சேர்ந்து லைஃப்பில் நல்ல முன்னுக்கு வரக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் காணப்படுது. சார், சிம்ம ராசியை தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? குறிப்பா வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரம் தொடங்கும் போது 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திராஷ்டமத்தோடு வாரம் தொடங்குகிறது. அதன் பிறகு 7ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய பாக்யாதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். கொஞ்சம் நெருக்கடியான ஒரு டைம் தான் அப்படின்னு அதை சொல்லலாம். அப்போ சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கு வந்துடுறாருன்னா 7ல் வந்து சூரியன் சனி மட்டும்தான் தனித்து இருப்பாங்க. அப்போது மற்றவர்களிடத்தில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த காலம் கூட அப்படி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களை படிக்க விடாமல் தடுக்கிறதுக்கான விஷயங்கள் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வேலை பார்க்கும்போது கூட எப்படியாவது நீங்கள் தவறு பண்ணுறதுக்கோ உங்களுக்கு கெட்ட பேர் வரத்துக்கோ நீங்களே வேலையை விட்டுட்டு போகிறதுக்கான விஷயங்கள் மறைமுகமாக நடத்தப்படலாம். பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய எதிரிகள் வந்து உங்களுக்கு எதிராக செயல்படலாம். அதேபோல் கல்யாண வாழ்க்கையில் கூட சின்ன விஷயங்களை போய் நீங்கள் யார்ட்டா சொன்னால் கூட அவங்க அதை எடுத்துக்கிட்டு உங்களை பிரித்து விட தான் பார்ப்பாங்க. அப்படியாக மற்றவங்களுடைய சப்போர்ட் கிடைக்காது, உங்களுக்கு அகென்ஸ்டாக இருப்பாங்க. நீங்களும் வந்து கொஞ்சம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடி இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருங்க. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுங்கள், அப்பா கிட்ட சொல்லுங்கள், இல்லை கோவிலில் போய் சுவாமி கிட்ட சொல்லுங்கள். வேறு யார்ட்டையும் வந்து கஷ்டங்களை உங்களுடைய பலவீனங்களை ஷேர் பண்ணாதீங்க. எந்த ஒரு பெரிய முடிவையும் இந்த காலத்தில் எடுக்காதீங்க. மற்றபடி நீங்கள் உறுதியோடு இருக்கும்போது இயற்கையிலே இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தோடு எல்லாத்தையும் கடந்து வந்து இந்த வாரத்தில் நல்ல பலன் அடையலாம். சார், நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவாகுது. கன்னி ராசினர் இந்த வாரம் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய வாரம் அப்படின்னு. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? தாமோதரன் ஆம்பூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 11/5/2007 இரவு 10:56 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகன் தற்போது கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார். அவர் நன்கு படிப்பாரா? எதிர்காலத்தில் என்ன தொழில் செய்தால் அவர் முன்னேற முடியும்னு கேட்டிருக்காங்க. ஜாதகர் பிறந்தது சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசி, லக்னம் தனுர் லக்னமாக இருக்கிறது. நல்லா படிப்பாரா? எதிர்காலத்தில் என்ன தொழில் செய்வார் அப்படின்னு கேட்குறாரு. தாராளமாக நல்லா படிக்கிற குழந்தை தான் இவர், இந்த ஜாதகர். அதாவது இவருடைய லக்னம்னு சொல்கிறது வந்து தனுர் லக்னம். குரு வந்து லக்னத்திற்கு அதிபதியாக இருக்கார். அந்த குரு வந்து லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கும்போது வக்ரகதியில் இருக்கார். அப்படி இருந்தாலும் கூட அந்த வீடு கொடுத்த செவ்வாய் வந்து அந்த லக்னத்திற்கு 4ஆம் இடமான மீனத்தில் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை செய்கிறார்கள். அந்த செவ்வாயை குரு பார்க்குறார். 5ஆம் அதிபதியை குரு பார்க்குறார். அப்புறம் இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலத்தோடு இருக்கின்றார். குறிப்பாக ஒரு துறையை எடுத்துகிட்டு அதில் வந்து மாஸ்டர் ஆகலாம். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற அளவுக்காக, அதாவது நிறைய போட்டித் தேர்வு, ஒரு 1000 பேர் எழுதுகிற இடத்துல 10 பேருக்கு தான் வேலை கிடைக்குன்னா அந்த இடத்துல இவர் வந்து ஜெயிக்கிற அளவுக்கு இவரால் படித்து நல்ல உத்தியோகம் வாங்க முடியும். அப்புறம் இவர் வந்து மெடிக்கல் சம்பந்தமாக மருத்துவத்துறையில் போகிறதுக்கான ஒரு அம்சம் இருக்கிறது. அதில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்கிறது. அதனால் சில சமயத்தில் வந்து இதெல்லாம் நமக்கு சரியாக வராது, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி பாதியில் எதையும் இவர் வந்து விட்டுடக்கூடாது. கஷ்டப்பட்டாலும் கூட இவர் முன்னுக்கு வந்துடுவார். கரெக்டான ரூட் போட்டுட்டு அதன்படி போகணும், நடுவில் பின்வாங்கவே கூடாது. தசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சின்ன வயசு தான்றதால பிறந்த தசை ராகு தசைக்கு அடுத்து இப்போ குரு தசை தான் நடந்துகிட்ருக்கு. குரு தசையில் இப்போ நடக்கிறது கடைசி புக்தி. குரு தசையில் ராகுவுடைய புக்தி.
இது குரு ராகு அப்படின்னு சொல்லும்போது ராகு தான் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இதுதான் இவர் முயற்சிக்க வேண்டிய தருணம். என்ன பண்ணுறது அப்படின்றத டிசைட் பண்ண வேண்டிய தருணம். வீட்டை விட்டு வெளியில் போய் வெளியூர்லலாம் தங்கி நார்த் சைட்லாம் போய் தங்கி அங்கே கஷ்டப்பட்டு படித்து அதுக்கப்புறம் நல்ல நிலைக்கு வரக்கூடிய தொடர்பு கூட இந்த காலத்தில் இருக்கிறது. அப்படி வாய்ப்பு வந்தாலும் நீங்கள் அனுப்பி வச்சு இவரை படிக்க வைக்கலாம். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க, இப்ப படிப்பு பத்தி நம்ம பேசும்போது நிறைய பேருக்கு மேற்படிப்பை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுன்ற ஆர்வமும் ஆசையும் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இது சாத்தியம்? 9ஆம் இடம்ங்கிறது வலுப்பெற்றிருக்கும். ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் 4ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் தொடர்பு பெற்றிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்ங்கிறது நடக்கும். அதாவது படிப்பிற்காக வெளிநாடு செல்வதுங்கிறது இருக்குது. வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வெளிநாட்டிலே வேலை பார்க்கணுங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். ஒரு சில பேர் ஒன்லி ஸ்டடீஸ் மட்டும்தான் வெளிநாட்டில், திரும்ப வேலை பார்க்குறது இங்கேயே அப்படிங்கிற மாதிரியும் வந்துடும். இப்போ நம்ம கல்விக்காக ஒரு வெளிநாடு செல்கிறார் அப்படின்னு சொன்னால் 4ஆம் பாவம் 9ஆம் பாவம் மற்றும் 12ஆம் பாவமும் தொடர்பு கொள்ளும். தொலை தூரத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற விஷயம். அதுவும் ஓவர்சீஸ் கடல் கடந்து போகணும்னு சொன்னால் அங்கே சந்திரனுடைய தாக்கம் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸ்டடீஸ் அப்படின்னு வரும்பொழுது அதில் வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்காக தானே போகணும்னு நினைக்கிறேன். ஒரு சிறப்பம்சம், ஒரு ஸ்பெஷலைசேஷன். நான் அதில் வந்து இன்னமும் ரொம்ப ஒரு ஆராய்ந்து நான் படிக்கணும், அதில் நான் ரொம்ப ஈடுபாட்டோடு பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு ராகுங்கிற கிரகமும் துணை புரியும். நம்ம பொதுவாக வந்து ஒரு ராகுவை வந்து ஒரு அசுப கிரகமாக பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் அந்த ராகுவே கூட அந்த எஜுகேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணுவார். அதுவும் அந்நிய தேசம் போய் கடல் கடந்து போய் படிக்கக்கூடிய அம்சம். முதல்ல அந்த படிப்பு நமக்கு எந்த அளவிற்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது ஆராய்ந்து பார்த்துக்கொள்வது நல்லது. ஏன்னா இன்றைக்கி எல்லா குழந்தைகளுமே இல்லை நான் ஃபாரினில் தான் போய் படிக்கணும், அது ஏதோ ஒரு பிளைண்ட் தியரியாக வச்சுன்னு இருக்கா. எம்பிஏன்னா நான் இங்கே யூகேல தான் பண்ணணும், அதே மாதிரி நான் வந்து எம்எஸ் பண்ணணுன்னா நான் ஜெர்மனில் தான் போய் பண்ணணுங்கிற மாதிரி இவள் வந்து ஏதோ ஒரு தனி ஒரு தியரியே வச்சுட்டு இருக்கா எல்லாருமே. அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ நம்ம ஊர்லேயே தான் எம்பிஏ இருக்குது. நம்ம ஊரில் எம்பிஏ படித்தா நல்லா இருக்க முடியாதா என்ன? முதல்ல நமக்கு வந்து அது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கணும். நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பணக்காரர்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த குழந்தை எல்லாருமே ஏதாவது இந்த புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கணுங்கிற மாதிரி எல்லாருமே நானும் போகணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான்னா, சரி அப்பா கஷ்டமாக இருக்கா, நான் ஒரு 2 வருஷம் வேலை பார்க்குறேன் போகிறோம், நான் 2 வருஷம் வேலை பார்த்து நான் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் நான் போய் ஃபாரினில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்லேயே வேலை பார்ப்பேங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிறா. ஜாதக பலத்தை பார்த்து கொள்வது என்பது நல்லது. நம்மளால் அந்நிய தேசம் போகிறதுக்கு நமக்கு முதல்ல நம்முடைய உடல்நிலை சப்போர்ட் பண்ணுமா? நிறைய பேருக்கு அங்கே எவ்வளோ செலவு பண்ணி உங்கள் பேரண்ட்ஸ் வந்து வீட்டு அடமானம் வச்சு எஜுகேஷன் லோன்லாம் வாங்கி எல்லாம் அனுப்பிச்ச பிற்பாடு அங்கே போய் என் பிள்ளைக்கு உடம்பே ஒத்துக்கலை, அதனால சாப்பாடு கூட எதுவுமே ஒத்துக்கலைன்னு ஒரு 6 மாதத்துலேயே திருப்பி கூட்டு வந்தவரெல்லாம் நிறைய பேர் இருக்கா. பணத்தை இழந்தது தான் மிச்சம்ங்கிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாருமே இந்த மாதிரி நான் பிளைண்டாக நான் அங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உடனே இப்படி ஒரு விதண்டாவாதம் கொஸ்டினும் போடுவா. அங்கே வெளிநாட்டில் போய் பணத்தை இழக்கணும்னு எழுதியிருந்தனால தான் நாங்கள் போய் இழந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. நமக்கு அங்கே போனால் இழப்புங்கிறத நம்ம தெரிஞ்சுண்டா நம்ம இங்கேருந்து அதை தடுக்கவும் முடியும். அதைத்தான் சொல்கிறது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி. விதியை மதியால் வெல்லறதுக்கு விதி இருந்தால் தானே முடியும்னு சொன்னால் அதைத்தான் நம்முடைய லக்னபாவம் என்பது தீர்மானிக்கும். நம்முடைய லக்னபாவகம், அந்த 10ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், இது 3மே தொடர்பு கொள்ளும். இது எல்லாமே தொடர்பு கொள்ளும். ஒன்றோட ஒன்று நான் வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமா, இது அத்தனையும் விட தசாபுக்திங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ அவர் கூட திசையை பற்றி பேசுகிறார். இப்போ வந்து குரு திசைங்கிறது முடிய போகிறது, குரு திசையில் கடைசி புக்தி நடக்கிறதுன்னு சொல்றாரு. இந்த நேரத்தில் என்ன மாதிரியான பலன் நடக்குமோ அதுதான் நடக்கும். அடுத்த திசை சனி திசைன்னு வந்தால் அது என்ன மாதிரி பலனை கொடுக்குங்கிறதையும் பார்த்துக்கணும். என் ஜாதகத்தில் எனக்கு அந்நிய தேசம் போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஆனால் அது 60 வயசில் தான் இருக்குன்னா 60 வயசில் தான் போக முடியும். அப்போ நான் அங்கே போய் இப்போ நான் படிக்கிறேங்கிறதுக்காக இல்லை, வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் 60 வயசில் போவேன்னு அர்த்தம் இல்லையா. அதையெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கணும். எனக்கு 9ஆம் பாவகம் வலு பெற்றிருக்கிறது, அது சந்திரனுடைய அம்சத்தையும் பெற்றிருக்கிறது, 9ல் குரு போய் உட்கார்ந்துருக்கார், என்னால் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போக முடியும்னா அதற்குரிய திசை நடக்கணும். இப்போது அந்த திசா புக்தியாச்சும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அந்நிய தேசத்திற்கு பயணிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த குழந்தைகள் புரிஞ்சுக்கணுமா. அதுக்கு ஜோதிடர் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த வழிமுறையை காண்பித்து விடுவார். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்லை அவங்க கவனமா இருக்கணுமா? துளாராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கிறதுக்கான யோகங்கள் நல்லா இருக்குது. இந்த சந்திரன் வாரம் தொடங்கும்போது 7ஆம் இடத்துல இருக்கார், அப்புறம் 8, 9, 10ஆம் இடங்களில் வராரு. அப்போ 8ஆம் இடத்துல சந்திரன் வரக்கூடிய 2-2.25 நாட்கள் வந்து சந்திராஷ்டம கதி இந்த வாரத்தில் ஏற்படும். மற்றபடி வந்து இந்த வாரத்தில் 5, 6ஆம் இடங்கள் சாதகமாக இருக்கிறது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ல் உச்சபலம் பெற்று இருக்கிறது. அப்புறம் 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்கறது, இதுவும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. அதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும். கடன் தேவைன்னா கடன் கிடைக்கும்.
கடன் வாங்கியவர்கள் கடனை அடைக்கிறதுக்கான விஷயங்களை பற்றி முயற்சிகள் செய்யலாம், அது கைகூடும். சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. குறிப்பாக திருமண யோகம் இருக்கிறது. திருமணத்துக்கு ஏதாவது தடை, ஏதாவது விஷயங்கள், பிள்ளைகளே திருமண வயது வந்த பிள்ளைகள் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட இந்த வாரத்தில் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க சரின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்ச் 22 இந்த வாரம் தொடங்குது. 26ஆம் தேதி சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு வருவார். 7ஆம் இடத்திற்கு சுக்கிரனுடைய தொடர்பு வரும்போது அந்த காலத்தில் திருமண சம்பந்தமான ஆர்வம், ஆசை, ஈடுபாடு இதெல்லாம் கட்டாயம் வரும் அந்த மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு. அதனால் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க திருமணத்துக்கு ஒத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒத்துக்கிட்டு நிறைய பார்த்துட்டே இருக்கிறீங்க, பிடிச்ச மாதிரி வரல, ஃபோட்டோ பார்க்கும்போதே ப்ரொஃபைல் பார்க்கும்போதே ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இப்போ நல்ல ப்ரொஃபைல் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கிறது. அதனால் திருமண விஷயங்களுக்கும் கூட சாதகமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது. சார், துலா ராசியினருக்கு சாதகமான வாரம் மட்டும் இல்லாமல் அவங்க இந்த வாரம் என்னென்ன செயல்களை செய்ய முயற்சிக்கலான்றதை ரொம்ப அழகாக தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? நீங்கள் விரும்பி தொடங்கக்கூடிய செயல்கள்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. முதல்ல உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்துல சூரியன் 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். சனியோடு சேர்ந்து இருக்கார். வாரம் தொடங்கும்போது சுக்கிரன் இருக்கார். அப்புறம் சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு வரார். ஆனால் 10ஆம் அதிபதி 5ல், 5ஆம் அதிபதி 10ல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சமயம். அது நல்ல பலனை தரக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. அதனால 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புண்ணிய பலம் இருக்கிறது என்பதாக அர்த்தம். எதை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்கும். குழந்தை பேர் தடை தாமதம் ஆகிறது, இயற்கையான முறையில் கிடைக்கல, நாங்கள் செயற்கையான முறையில் மருத்துவம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலத்தில் அந்த மருத்துவம் கை கொடுக்கும். அதில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதை சரி பண்ண முடியும். சொத்து இருக்குது, ஆனால் அனுபவிக்க முடியாமல் அதில் ஏதோ வில்லங்கம், அதில் வழக்கு போயிட்டுருக்கு, இல்லை வாஸ்து குறைபாடு இருக்குது, அந்த வீட்டில் இருக்கலாமா வேண்டாமா, இதுக்கெல்லாம் நல்ல தீர்வானது கிடைக்கும். ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு நிறைய செல்லம் கொடுத்து நிறைய பணம் கையில் கொடுத்து ஆடம்பரமான ஒரு நிலையில் வச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு தீய பழக்கம், சகவாசங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் முயற்சித்து பயன்படுத்தி கொள்ளலாம், இந்த பலன்களை பெறலாம். சார், விருச்சிக ராசியை தொடர்ந்து தனுசு ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுது? தனுராசி அன்பர்கள் முன்னேறக்கூடிய காலமாக இது இருக்கிறது. 4ஆம் பாவத்தில் சனி இருக்கக்கூடியது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி அவர் 4ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் அவருடைய பார்வைகள் படக்கூடிய இடங்கள் என்னவாக இருக்குன்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார், 3ஆம் பார்வையாக பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார், அப்புறம் ராசியே பார்ப்பார். அப்போ 6, 10ஆம் இடங்கள் ராசியை சனி பார்க்குறாரு சொன்னால் இதெல்லாம் ஜாஸ்தி நம்ம இயக்கணும். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது கடுமையான உழைப்பு, ஒரு காரியத்தை கடன் வாங்கியாவது செஞ்சிடுறது, அந்தந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை அந்தந்த காலத்தில் செஞ்சிடணும், அந்த விஷயங்களை செய்கிறது. 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கால நேரம் பார்க்காம உழைச்சிட்டு இருக்கிறது. தேவையில்லாத போதும் கூட எனக்கு ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டேன், பண தேவை இல்லைன்னாலும் கூட நீங்கள் கற்றுக்கொண்ட கலை, வித்தை, தொழில் இருக்குல்லையே, அதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும்போது நீங்கள் போய் அதை ஒரு சேவையாக, ஒரு தர்மமாக செஞ்சு தான் ஆகணும். அப்படியாக வேலை அதிகரிக்கும், கடன் வாங்கக்கூடிய நிலை இருக்கும், உங்களுக்கு ஓய்வு, சுகம் போன்ற விஷயங்கள் குறையும். ஆனால் என்ன விஷயம் செஞ்சாலும் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். சார், தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். கீதா கோவையில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 13/4/2000 காலை 10:27 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகள் அரசாங்க வேலைக்காக முயற்சித்து வருகிறார், அவருக்கு எப்போது வேலை கிடைக்கும், அவரது திருமணம் எப்போது நடக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் பிறந்தது ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதம், கடகராசி, லக்னம் மிதுன லக்னமாக இருக்கிறது. அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கார். 25 வயது ஆகுது இவருக்கு. மிதுன லக்னம்னு பார்த்தோம். அந்த லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். சூரியன், புதன், சுக்கிரன் சொல்லக்கூடிய 3 கிரக சேர்க்கை இந்த 10ஆம் பாவத்தில் இருக்கிறது. அரசாங்க உத்தியோகம்னு சொல்லும்போது அது கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஜாதகத்தில் அதிர்ஷ்டமும் இருக்கணும். பூர்வ புண்ணியம், பாக்கியம் அப்படி சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது அந்த உத்தியோகம் கிடைக்கும். இவருடைய பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சனி, அவர் தான் நிரந்தர தன்மையாக கொடுக்கக்கூடியவர். அவர் 11ஆம் இடத்துல இருந்தாலும் நீச்சம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை அடைஞ்சிடறார். அப்போ சனி நீச்சம் அடைஞ்சிடறார். லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய புதனே அந்த 10ஆம் இடத்துல தான் போயிருக்கார், அவரும் போய் நீச்சம் அடைஞ்சிடறார். சுக்கிரன் அந்த இடத்துல உச்சம் அடைஞ்சாலும் கூட அந்த நீச்ச கிரகம் அப்புறம் சனியோடு போய் சூரியனோடு சேர்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால அரசு உத்தியோகம் மட்டும்தான் அப்படின்னு இவர்
ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப காலம் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். அதை வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இவருடைய விருப்பத்திற்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இவர் வேற ஒரு வேலை பார்க்குறது நல்லது. வெளியூரில் வெளிநாட்டில் வேலை கிடைச்சா அங்கே போகிறது கூட நல்லது தான். 8ஆம் இடத்துல கேதுவும் 2ல் ராகுவும், ராகுவோட சந்திரனும் இருக்கிறதுனால கடல் கடந்தும் கூட இவரால் போக முடியும். அதனால் அரசு உத்தியோகன்றது நான் ஒரு ஹாபி ட்ரை பண்ணுறேன், நான் ஒரு வேறு வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற முடிவை எடுக்கிறது ரொம்ப நல்லது. தசாபக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். புதனுடைய திசையில் பிறந்து கேது திசை பூர்த்தியாக இப்போது சுக்கிர திசை நடந்து கொண்டு இருக்கிறது. சுக்கிர திசையில் இப்போ நடக்கிறது ராகுவுடைய புக்தி. இந்த சுக்கிரன் மற்றும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையம் கூட வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை குறிக்கும். கல்யாணம் பற்றியும் கேட்டிருக்காரு. அந்த ராகு 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. சுக்கிரன் கலத்திர காரகனாக இருக்காரு. திருமணத்திற்கும் தாராளமாக பார்க்கலாம். அரசு உத்தியோகத்திற்கு நேரடியாக அவ்வளோ வாய்ப்பில்லைன்னு நம்ம சொன்னதற்கு இன்னமும் கூட ஒரு காரணம் இருக்கிறது. இவருடைய அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அந்த இடத்துல கூட சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய், அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு, இது எல்லாமே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனாலையும் கூட இவர் ஒரு பெரிய வெளிநாட்டில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் சொந்தமாக ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு அம்சம் இவருக்கு ஜாதகத்தில் இருக்குது. சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணும்போது ஒரு சிலருக்கு 1-2 ஆண்டுலேயே அதுல வெற்றி கிடைச்சிடுது. இதே ஒரு சிலர் பல வருஷமா முயற்சித்துட்டே இருப்பாங்க, அது நடக்காம இருக்கும். ஒருவருக்கு அரசு தேர்வுல கிடைக்கணும், அரசு வேலை கிடைக்கணும்னா அந்த முயற்சியை தொடங்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர் அணுகி என்ன மாதிரியான விஷயங்களை தெளிவுபடுத்திக்கணும்? என்ன திசாபுக்தி நடக்குதுங்கிறது தான் பிரதானம். இப்போ எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கும், அந்த வேலைக்குரிய ஒரு என்னுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் இருக்கிறதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த நேயரிக்கை கூட 10ல் சூரியன்கிறது இருக்குன்னு சொல்லிட்டார். சூரியன் தான் அரசு பணியை தரக்கூடியவர். அப்போ அந்த சூரியனுடைய திசை ஏதாவது நடக்கிறதான்னு பார்க்கணும். அந்த திசை நடந்தால் மட்டும்தான் நமக்கு அது சப்போர்ட் பண்ணும். அந்த திசை நடக்காதப்போ அந்த பிளானட் அந்த இடத்துல இப்படி ஒர்க் பண்ணாது. அதுதான் ரூல், அடிப்படை ரூல். அப்போ எனக்கு என்ன மாதிரியான வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்குமா, நிரந்தர வேலை கிடைக்குமா, அது அரசு சம்பந்தப்பட்ட வேலையாக இருக்குமா, இந்த பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் அதற்குரிய திசாபுக்தி எனக்கு சாதகமாக இருக்கிறதா. தாம்பாவத்திற்கு அதிபதியும் குரு தான், 7ஆம் இடத்திற்கு அதிபதியும் குரு தான், லைஃப் பார்ட்னர்ஷிப்புக்கு அதிபதியும் குரு தான். அடுத்த வருஷமே அவருக்கு அந்த குருவினுடைய புக்தி, இப்போ ராகு புக்தி முடிஞ்சு அடுத்து குரு புக்திங்கிறது வந்துடும் பொழுது அவனுக்கு திருமண யோகமும் கூடி வந்து விடுகிறது. சைமுல்டேனியஸாக உத்தியோக நிரந்தரமும் வந்துவிடும். இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்கடாக இருக்குது. லைஃப் பார்ட்னர்ஷிப்பும் உத்தியோகஸ்தானமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பெற்றிருக்கிறது. ஏன்னா ரெண்டுத்துக்குமே அதிபதி குரு தான். அதனுடைய புக்தி அடுத்ததாக வந்துட போகிறது. இப்போ அந்த டைமில் உன்னுடைய வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே செட்டில் ஆகிடும். செட்டில் ஆகுதுன்னா உத்தியோகத்திலையும் சரி, திருமணத்திலையும் சரி, ரெண்டும் சைமுல்டேனியஸாக செட்டில் ஆகிடும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதே மாதிரி தான் நம்ம போய் ஜோதிடர்கிட்ட போய் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு இப்போ அரசு தேர்வு எழுதுவதற்கு எனக்கு நேரம் சரியாக இருக்கிறதா, என்ன துறை அப்படிங்கிற விஷயத்தையும் தீர்மானம் பண்ணிக்கணும். அரசு பணினா நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கும், ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதணும், இல்லை ஒரு சாஃப்ட் செலெக்ஷன் கமிஷன் எழுதணும், இப்படி தான் மைண்டில் வச்சுருப்பாளே தவிர நிறைய துறைகள் இருக்குது இல்லையா. யூபிஎஸ்சி கூட இருக்குது. அதுலேயே எனக்கு மிகப்பெரிய உயர் அதிகாரியாக நான் செல்வேனா, அதற்கு திசாபுக்தி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதா, இந்த திசையில் நான் பண்ணால் சரியாக இருக்குமாங்கிறது அத்தனையும் தீர்மானம் பண்ணிக்க வேண்டியது. எனக்கு என்ன திசையில் என்ன புக்தி நடக்கிறது, இதை நான் பார்த்துக்க வேண்டியது. அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் இந்த சனி மேலே போய் பழி போடுற மாதிரி, என் பிள்ளைக்கு அஷ்டமத்தில் சனி போயிட்டுருக்கு, என் பிள்ளைக்கு கண்டச்சனி போயிட்டுருக்கும்பார் கேட்டால், என் பையன் 7ஆம் இடத்துல போய் சனி உட்காந்துட்டு இருக்கும்பார். அடுத்த 2 வருஷம் கழிச்சு கேட்டோம்னா என் பையனுக்கு அஷ்டமத்து சனி வந்துருச்சு, அதனால தான் அவனுக்கு வேலை கிடைக்கலைங்கிற மாதிரி இவர்களுக்கு இவராகவே ஒரு சப்பை கட்டுங்கிறத கட்டிப்பா. எல்லாருமே கிரகத்து மேலே, அதுவும் குறிப்பாக அந்த சனியின் மேலே போய் பழியை போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பா. அந்த சனி தான் உழைப்பிற்கும் அதிபதிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் காலத்திலும் அரசு பணியில் இணைந்தவர்கள் அடியனுக்கு நிறைய பேர் தெரியும். அஷ்டமத்து சனியில் கஷ்டமாக இருந்தால் கூட அங்கே போய் வேலையில போய் கஷ்டப்படணும்னு ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா. அப்போ அந்த கஷ்டத்தை நீ ஏற்றுண்டின்னா அவர் அந்த அஷ்டமத்து சனி விட்டு விலகும் பொழுது உனக்கு பணி நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருவார்ல. அங்கே போய் அது கஷ்டமான வேலையாக இருந்தால் கூட நம்ம பார்க்கணுங்கிற எண்ணம் வரணும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நீ ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னால் கூட அங்கே உன்னுடைய மேல் அதிகாரியாக இருக்க போய் உன்னை டீ வாங்கிட்டு சொன்னார்னு சொன்னால் அவர் உன்னை அசிங்கப்படுத்துகிறாருன்னு அர்த்தம் இல்லை. அவருக்கு வேறு ஆள் இல்லை, அந்த இடத்துல போய் ஒரு ஓய வேலையை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. நீ இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற ட்ரைனிங். அதனால் அந்த இடத்துல போய் கௌரவம் பார்க்காம நீ டீயை போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு பணி நிரந்தரம்ங்கிறது கிடைச்சிடும். இதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸை பார்த்துக்கணும். நான் எந்த இடத்துல என்னுடைய வேலையில் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும், நான் எந்த இடத்துக்கு இறங்கி போகணுங்கிறத பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு சனி மேலே மட்டும் குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாதுமா. அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது,
என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? மகர ராசி அன்பர்களுக்கு பண வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலனை கடந்த வாரத்தில் சொல்லியிருந்தோம். நிறைய பேருக்கு அப்படி பண வரவு கிடைச்சிருக்கும். வராதவங்க தொடர்ந்து இந்த வாரத்திலையும் கூட முயற்சி பண்ணலாம். வந்தவங்க கூட மீண்டும் முயற்சி பண்ணலாம். பண வரவு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அந்த தனஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த தனஸ்தானத்துக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். 2 கூடியவர் 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் குடும்பத்திற்காக குடும்ப நபர்களுக்காக இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் செய்யணும், அப்போ என்கிட்ட பணம் இருந்தால் நான் செய்வேன் அப்படின்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் அதுக்கான பணம் வந்துடும். அப்போ நாங்கள் எல்லாம் போல நிறைய காலம் வந்து வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறோம், எங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும், அதுக்காக நான் இப்போ முயற்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னால் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சாத்தியமாகும். 6ஆம் பாவத்தில் குரு இருக்கும்போது எல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடக்கும். கொஞ்சம் கடன்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். பண வரவுன்றது கடன் மூலமாக கிடைக்கிற பண வரவும் சேர்த்தது தான். அதன் பிறகு சந்திர பலமும் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கிறது. 4, 5, 6, 7ஆம் இடங்களில் இருக்கார். அப்புறம் அஷ்டமத்தில் கேது இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிறத விட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக, கூட வேலை பார்க்குறவங்களுக்காக, சொந்தக்காரங்களுக்காகன்னு ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போனீங்கன்னா அது பலன் தந்துடும். ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு ஐடியா அவங்கக்கிட்ட இருக்குன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் பலன் அடையிறது, அதை ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பலன் அடையிறத விட யாருக்காவது நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க செஞ்சு அதில் பலன் அடைஞ்சிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கும். அதனால் மற்றவர்களுக்காக, குடும்ப நபர்களுக்காக பொருள் ஈட்டி அவங்க தேவையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது. சார், மகர ராசியினருக்கு கடந்த வாரத்தை தொடர்ந்து இந்த வாரமும் பண வரவு இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கும்பராசி அன்பர்களுக்கு திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது. புத்திர பாக்கியம்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் அனுகூலமாக இருக்கிறது. 5ஆம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதனால குழந்தைகள் சம்பந்தமான யோக பலன்கள்லாம் உண்டாகணும். 2வது, அந்த 5ஆம் அதிபதி ராசியில் சஞ்சரிக்கிறார். இப்படிப்பட்ட தொடர்பு இருக்கும்போது அந்த குழந்தை பேருன்ற ஒரு அம்சம் வந்து சாதகமாக இருக்கும். சில பேர்லாம் வந்து ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்து இன்னொரு குழந்தைக்கு எப்போ பிளான் பண்ணட்டும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க சுய ஜாதகத்தில் தசாபக்தியெல்லாம் பார்த்து முடிவு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னும் போது இல்லை ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம்னா இந்த டைம் வந்து அதற்கு உகந்ததாக இருக்குது. சில பேருக்கு புத்திர பேர் கிடைக்காம தடையாயிட்டு இருக்கும். அவங்க பரிகாரங்கள் செய்கிறதுக்கு, வேண்டுதல் வச்சுக்கிறதுக்கு, மருத்துவ ரீதியாக புத்திர பாக்கியம் பெறக்கூடிய விஷயங்களை முயற்சி பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் இப்போது காலம் வந்து கணிந்து இருக்கிறது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, உங்களுடைய பூர்வீகம் அங்கே இருக்கக்கூடிய நிலபுலன்லாம் பார்த்துட்டு வர்றது, அங்கே இருக்கக்கூடிய வீடை செப்பனிடுவது, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இதற்கெல்லாம் உகந்த வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. சார், கும்ப ராசியை தொடர்ந்து மீன ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். ஏன்னா முன்னாடி அஷ்டமாதிபதியும் ராசியில் இருக்கார், அதுபோல் விரையாதிபதி சனி இருக்கார், 6ஆம் அதிபதி சூரியன் இருக்கார். 6, 8, 12க்கு உண்டானவர்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க. இந்த வாரம் தொடங்கும் போது அப்படி தான் இருக்குது. ஆனால் சுக்கிரன் வந்து ராசியிலேருந்து 2ஆம் இடத்திற்கு போகிறார். அப்போது அந்த பண முடை, பண நெருக்கடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சரியாகும். கை கேட்டியது வாய் கேட்டல அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போது சரியாகும். ஒரு விஷயம் கிடைக்க வேண்டியது ஆனால் கிடைக்காம இருக்குது, காரணமே தெரியாமல் இருக்குது. ஒரு சைன் பண்ணால் போகிறோம், எனக்கு இந்த வேலை நடந்துடும், ஆனால் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ட்டுலாம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் இந்த வாரத்தில் பலன்களை பெறுவீங்க. உங்களுடைய ஆதங்கம், உங்களுடைய ஆற்றாமை, உங்களுடைய வந்து அந்த கஷ்டமான ஜீவனம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய அம்சம் இருக்கிறது. சந்திர பலமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு வர்றது நல்லது. சூரியன் சனி சேர்ந்து ராசியில் இருந்தாலும் கூட அந்த சூரியனுடைய தன்மை போல் நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக, அவ்வளோ முயற்சியோடு, அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லா விஷயங்களும் இந்த வாரத்தில் கைகூடும். சார், மீனராசி நேயர்களுக்கு சற்று நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி. நமஸ்காரம். நன்றி. நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.